மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக அரசியல், பொதுவாக தமிழக அரசியல்னு எந்த ஒரு அரசியலுமே அது ஒரு உண்மை நிலையை இல்லாமல் இருந்தோன்னா காலப்போக்கு மக்கள் மத்தியில் அவங்க பெயர் இல்லாமல் போயிடும்னு தான் நம்ம பார்க்கப்படணும். அதில் ஒன்று காங்கிரஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ காங்கிரஸ் அந்த அளவுக்கு ஒரு வெற்றியாக இல்லைன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். அடுத்தது இன்னைக்கு திமுக அரசியல்வாதிங்க. இன்னைக்கு திமுக அரசு அரசாங்கத்து மேலேயே, அதாவது அரசு நடத்துகிற மதுபானம் விஷயம் எல்லாம் எங்கே நடந்தாலும் எல்லா துறையிலும், ஒரு கல்வித்துறை ஆனாலும் சரி, சட்ட ஒழுங்கானாலும் சரி, அனைத்திலும் தோல்வின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கப்படணும். மக்கள் சார்ந்த எந்த ஒரு நலத்திட்டங்களிலும் கூட ஆக்கப்பூர்வமா இல்லைன்னு தான் இன்னைக்கு பேசப்படுற விஷயம். அதனால என்ன பண்ணாலும் அதோட தோல்விதான் இப்ப வந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கப்படுறோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு உண்மைக்கு புறம்பா சில விஷயங்கள் இருந்தா காலப்போக்கில் மறையுங்கிறதுக்கு அதே மாதிரி தான் இன்னைக்கு ஊடகம். சில விஷயங்கள் ஊடகம் இன்னைக்கு தமிழக ஊடகம் மாதிரி கேவலமான ஒரு ஊடகம் எங்கேயும் இல்லைன்னு தான் இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒரு அளவுக்கு தான் முட்டு கொடுக்க முடியுன்ற மாதிரி. இன்னைக்கு நேற்று ஒரு சில விஷயங்கள் மேலாண் பட்ஜெட் அறிவிக்க அதை டிபேட் நடத்துறாங்க. நியூஸ் 18 சேனல்ல கார்த்திகை செல்வம் நெறியாளர் கேட்கிறாரு, கல்யாண சுந்தரன் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அவர் பேசவே விடுறது இல்லைன்ற மாதிரி. டிஎம்கே பேசும்போது நல்லா விட்டுருவாங்க, இவங்க பதில் சொல்லும் போது அதை மறைச்சிட்டே இருக்கிறாரு. உண்மையிலேயே அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் பார்க்கப்படணும். மக்கள் அந்த அளவுக்கு முட்டாளா? இவங்க ஊடகத்துல இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பட்ஜெட் பத்தி பேசலாம், அதை பத்தி டிபேட் நடத்தலாம், இல்ல நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு மக்களுக்கு உண்டான விஷயம் பேசுறதுக்கு. ஆனா இன்னைக்கு என்ன கேட்குறாங்கன்னா, திமுக அதாவது ஏடிஎம்கேல இருந்து செங்கோட்டையன் விலகி விட்டாரா? விலகனா விலகலன்னா என்ன? அது அவங்களோட கட்சி உட்கட்சி விவகாரம் தானே. இவங்களுக்கு என்ன? இவங்க யாரு? ஜனநாயக நாட்டுல, அதாவது மக்கள் கிட்ட நல்ல ஒரு கேள்வி கேட்கிற விஷயம்தான். அதாவது தப்பு எங்க நடந்தாலும் அதை எடுத்துட்டு காட்டி மக்கள் மத்தியாடி நியாயப்படுத்துறது தான் இவங்களோட வேலை. இங்க உட்கட்சி விவகாரம், இங்க பஞ்சாயத்து பண்றது இவங்க வேலை இல்லையே. இருந்தாலும் இங்க அப்படிதான் பார்க்கப்படணும். எப்படா ஏடிஎம்கேல 2ஆ உடையும், எப்படிடா பிச்சு பீர் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இங்க பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் நல சார்ந்த சில விஷயங்கள் எந்த ஒரு டிபேட்லயும் இல்லைன்னு தான். இன்னைக்கு அடுத்தது ஊடகம் எந்த ஒரு ஊடகமும் பார்க்காத அளவுக்கு தான் காலப்போக்குல இனி தமிழக மக்கள் கண்டிப்பா இந்த மாதிரி சேனல்ல யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு தான். அதே மாதிரி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், புதிய தலைமுறை ஏதோ ஒரு இதுல கோவை சத்தியன் கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்ட்டு. செங்கோட்டையன் பத்தி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டோம்னா அவர் ஒண்ணுமே பதில் சொல்றதில்ல, அவரையே கேட்க சொல்றாரு. செங்கோட்டையன் கிட்ட கேட்டார்னா என்னை வாயை தரையக்க வச்சிடாதீங்கன்ற மாதிரி சில சொல்றாரு. அப்படி என்னதான் பிரச்சனை ஏடிஎம்கேக்குள்ளார விரிசல் ஆயிருச்சா அப்படி இப்படின்னு. அப்ப கோவை சத்தியன் சொல்றாரு, இந்த மாதிரி திமுக காசு கொடுத்ததா இந்த மாதிரி கேள்வி கேட்க சொன்னது அப்படின்னு. இப்போ இதெல்லாம் பார்க்கப்படும் போது அவ்வளவு ஒரு கேவலமான டைரக்டா இப்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்க்கப்படணும். ஊடகம் இனி இதே நிலைப்பாட்டு இருந்தோம்னா நாளைக்கு யாருமே இந்த மாதிரி ஒரு ஊடகத்தை பார்க்க மாட்டாங்க. தமிழகம் 90% ஊடகம் இன்னைக்கு ஆளுங்கட்சியை வளர்க்கறதுக்காக தான் இருக்காங்க. அப்ப இங்க எங்க ஜனநாயகத்தை நல்லதுக்கு நடக்க போகுதுன்ற மாதிரி தான். அப்ப இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சில விஷயங்கள், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் இன்னைக்கு திமுகவில் இருக்கு. உண்மையிலேயே அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அந்த அளவுக்கு ஆபாசமா பேசக்கூடியவர்கள். உண்மையிலே இவங்கெல்லாம் கட்சி வளர்க்குறாங்களான்ற மாதிரி. இன்னைக்கு அந்த கட்சியே இப்ப பொதுவா ஒரு இஸ்தர் நோன்பு நடக்கும், அதுல எல்லா கட்சி ஆட்களும் தான் போறாங்க. விஜய் மட்டும் போகலையே, எல்லாரும் அண்ணாமலை போயிருந்தாரு, டிஎம்கேல இருந்து போயிருந்தாங்க, ஏடிஎம்கேல இருந்து போயிருந்தாங்க, எல்லாருமே தான் அங்க போறாங்க. எல்லாம் எதுக்காக போயிருக்காங்க? ஓட்டு. அவங்க யாரும் வரலன்னு தான் பார்க்கப்படணும். இப்ப இந்த ஆளு பேசியிருக்கிறாரு பாருங்க. நீங்க நான் கேட்டேன், ஏன்பா இது நியாயமானு கேட்டா அவன் சொல்றான், எல்லா இடத்துலயும் நாங்க 4 பேர் இருப்போம், யாரு நல்லது, இதுக்கு எச்ச சோறு தூண்டாங்க மரியாதையா போறாங்க. அவங்க யாரும் அரசியல்வாதி வாசல்ல நிக்கலையே, அரசியல்வாதிங்க தான் அவங்க வாசல்ல போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் இந்த இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், எதுக்காக வர்றாங்க, ஏன் வர்றாங்க. இந்த மாதிரி எச்சன்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க விஷயம்னு பாருங்க. இப்ப திடீர்னு இவங்க ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டோ மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தான் இன்னைக்கு. இப்போ இவங்க அரசியலுக்காக என்ன வேணும்னாலும் நிலைப்பாடு மாத்துவாங்களா அப்படிங்கிற இங்க ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு.
அதனால நண்பர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் புரியணும், ஏன் இவங்க இது பண்றாங்கன்னா பிஜேபி உள்ள வந்துருங்கிற ஒரே விஷயத்துக்காக தான். பிஜேபி ஒன்றும் இவங்கள மாதிரி ஜாதி வச்சு அரசியல் பண்ற ஆட்கள் கிடையாதுன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். இவங்க எதுக்காக வர்றாங்க, ஏன் வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். நலம் சார்ந்து யாருமே வர்றதில்ல, எல்லாம் ஓட்டுக்காக வரணும்னு தான். ஏன்னா இங்க அனைத்து மக்களும் இருக்கிற வாழற இடத்துல உங்களை வச்சு ஏன் குறி வைக்கணும் உங்களை? இப்ப எல்லாருக்கும் நல்லது செய்யறாங்கன்னா உங்களுக்கும் நல்லது செய்யிட்டு போறாங்க. இதான் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல். குறிப்பிட்டு உங்களை தூக்கி பிடிக்கிறதுல என்ன இருக்குன்னு நம்ம யோசிக்கணும் அந்த இடத்துல. இதெல்லாம் தாண்டி திருமாவளவன் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்ற மாதிரி தலித்துக்கு எதிரான விஷயம் வந்து தமிழகத்துல வந்து அதிகமா இருக்கு. இது அரசாங்கத்திற்கு தோல்வி அப்படின்ற, அரசாங்கத்திற்கு யாருக்கும் தோல்வி இல்லை, இங்க எல்லாம் டிஎம்கேக்கு தான் இங்க தோல்வி. ஏன்னா இவங்க டிஎம்கேக்கு முட்டு கொடுத்துட்டு நீங்க இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க இந்நேரம் குரல் கொடுத்து, உங்களுக்கு வந்து கூட்டணி முக்கியம், 4-5 சீட்டு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்துலதான் இவர் இருக்கிறாரே ஒழிய திமுக விட்டா வாழ தெரியலன்ற மாதிரி தான். இப்ப சீமானவர்கள் எல்லாம் தனித்து நிக்கிறாங்க, அந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் தனித்து நிக்கிற திராணி இல்லைன்ற மாதிரி தான் இன்னைக்கு பேசப்படணும். அப்படி இருந்திருந்தான்னா அவங்களோட மக்கள் நாளைக்கு அவங்களோட மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா இல்லையான்னு சந்தேக கேள்விதான் இன்னைக்கு. நாளைக்கு எல்லாமே இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. காசு கொடுத்துட்டானா கடைசி நிமிஷத்துல என்ன வேணும்னு பண்ணுவாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னும் நம்ம நிறைய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே ஆனாலும் சரி டிஎம்கே ஆனாலும் சரி, 2 கட்சி அந்த அளவுக்கு வலுவான இருந்த கட்சி தான் நம்ம இன்னைக்கு அதாவது பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்ததுனால உண்மையிலேயே இன்னைக்கு கேள்விக்குறி. அதனால இன்னைக்கு அமலாக்கத்துறை இடி ரைடு வந்து தமிழக அரசு நாளைக்கு டெல்லி சத்தீஸ்கருக்கு அப்புறம் தமிழகம் தான் அதிக ஒரு பாதிப்படைகிற மாநிலமா இருக்குன்னு நம்ம பார்க்கப்படுறோம். அதாவது டிஎம்கே. இதெல்லாம் தாண்டி ஏடிஎம்கே ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் எடுத்துட்டு வந்து என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளார பேசி ஏதாவது ஒன்று ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பட்டா நல்லா இருக்குன்னு தான். ஏன்னா பொது வெளியில பேசுற மாதிரி இந்த மாதிரி இருந்தோன்னா நிறைய இப்ப எவ்வளவு விஷயம் இருக்கு இன்னைக்கு. இப்போ ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் பிரச்சனை, இப்ப டிடி தினகரன், ஒரு ஓபிஎஸ் எல்லாம் ஆளுக்கு நீங்க பிரிஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்துக்கு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இருக்கு. நீங்க ஒரு சரியான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் எடுத்து சப்போஸ் 2026 ஏடிஎம்கே தோத்துச்சுன்னா சரியான ஒரு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கட்சியா வளரல இல்ல சேரலைன்னா அதிமுகங்கிற ஒரு கட்சியே இருக்காது. 2026 ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமா ஒட்டு சேர்ந்து எல்லாமே ஒன்று சேரலைன்னா, ஏதாவது ஒரு வகையில பிரிஞ்சிட்டாங்கன்னா உண்மையிலே 2026 கேள்விக்குறிதான் நம்ம பார்க்கப்படணும். ஏடிஎம்கேங்கிற கட்சி இருக்காது. 2026 மட்டும்தான் வாழ்வா சாவாங்கிற கதை. இது வந்து மற்ற கட்சிக்கெல்லாம் தேவையில்லை. அதாவது பெரிய பிரச்சனையா இல்லை. இன்னைக்கு டிவிக்கே எதுவும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. பிஜேபிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. டிஎம்கேக்கும் கூட்டணி இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா அதிமுக பொறுத்தளவு 2026 ஒரு வலுவான கூட்டணி, வலுவான ஒரு கட்சி ஆட்சியா அமைக்கலைன்னா அவங்களுக்கு 2026 வந்து கேள்விக்குறிதான் பார்க்கணுமே ஒழிய அதுக்கப்புறம் கட்சி இருக்குமா இருக்காதுன்னு யாருக்கும் தெரியும்.